மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர். இன்னைக்கு 3வது நாளா நாம வந்துட்டு சேத் விஞ்ஞானம் பத்தி நாம பார்க்க போறோம். சேத் மாஸ்டருக்கு, பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு, ஸ்வர்ணமாலா பத்ரிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றிகள் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம சேத் விஞ்ஞானத்துல நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். இது ரொம்ப பெரிய விஷயம். நல்லது, நம்ம எதை செஞ்சாலும் நல்லதா செய்யணும், கெட்டது செஞ்சா நமக்கு அது பாவம், நல்லது செஞ்சா நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் அவர் சொல்றத நம்ம கேட்கணும்னா, அவரு நம்மளையெல்லாம் தாண்டி ஒரு ஹையர் ஸ்டேஜ்ல இருக்காரு. ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம கேட்கும்போது நமக்குள்ள இருக்கிற மாயைகள் அப்படிங்கிறது போகும். அதுக்காக தான் மாஸ்டர்ஸ் நாம இப்படிப்பட்ட மகான்களுடைய பேச்சுகளை நாம கேட்கிறோம். எஸ் மாஸ்டர்ஸ், இன்னைக்கு இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க சேத் மாஸ்டர்ஸ். நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, அப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஐயோ, நம்ம நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் வந்துட்டு, அவர் என்ன பண்ணுவாருன்னா, சம்பாதிக்கிற காசை பையன்கிட்ட கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகணும், எங்கேயாவது ஊருக்கு போனா, பையன் எனக்கு காசு கொடுக்கலன்னுவாரு. இது என்ன சொல்றது? நாம வந்துட்டு தனக்கு தேவையானதை கூட வச்சிக்காம கொடுத்துட்டு திரும்ப அவன் கொடுக்கலையேன்னு அவனை பத்தி திட்டிட்டு இருக்கிறது, இது நல்லதா கெட்டதா மாஸ்டர்? நமக்கு வந்துட்டு நமக்கு வந்து நம்மளுடைய தன்னலத்தை பார்த்தா அது தவறுதான் மேடம். நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கணும்ல. எஸ் எஸ். நாம வந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவரா தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. நான் நல்லதுதான் செய்யறேன், என் பையன்கிட்ட நான் வந்துட்டு பொய்யா இருக்கல, எல்லாமே நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அது உண்மையிலேயே சரியா? கொடுத்துட்டு எனக்கு இல்ல அப்படின்னு, எனக்கு இல்ல, அவன் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு திட்டுறது, அது கெட்டது தானே வந்துட்டு. சோ அதுக்கு முன்னாடியே எது சரி அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தேவையில்லை. நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சேத் மாஸ்டர். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மாஸ்டர். ஒருத்தர் வந்துட்டு ஒரு குதிரை வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரையை அவர் வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுது, அந்த குதிரை ஓடிடுது. அப்ப ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க? உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எல்லாம் துரதிர்ஷ்டம் பாரு, உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு குதிரை கூட ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சரி, என்னவோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. போன அந்த குதிரை என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னும் ஒரு குதிரையை சேர்த்து கூட்டிட்டு வருது. அப்ப அவர்கிட்ட இப்ப எத்தனை குதிரை இருக்கு? 2 குதிரை இருக்கு. அதை பார்த்துட்டு, பாத்தியா உனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம், உனக்கு 2 குதிரையா கிடைச்சிருச்சு இப்ப அப்படின்னு சொல்றாங்க ஊர்க்காரங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திரும்ப ஒரு நாள் அந்த குதிரைங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க பையன் என்ன ஆகுறான்னா, அந்த குதிரை கூட சேர ஓடும்போது கீழே விழுந்து கால் உடைச்சுக்கிறாரு. அப்ப பாரு, உன் பையனுக்கு கால் உடைஞ்சிருச்சு, நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு வந்துட்டு இப்படி விடிஞ்சிருக்கு, இப்படிப்பட்ட பையன், இப்படி பையனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. நீ பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்னாச்சுன்னா, என்னவோ தெரியாது, எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஊர்ல வந்துட்டு ராஜா என்ன பண்றாருன்னா, எதிரி நாடு வந்துட்டு நம்ம மேல போர் தொடுத்து இருக்கு. அதனால போர் தொடுக்க இருக்கு. அதனால எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தர் வரணும், அவங்கவுங்க பையனை இந்த போருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டுல இருந்தும் பையனுங்க போறாங்க. ஆனா இவங்களுடைய பையனுக்கு கால் உடைஞ்சிருக்கு இல்லையா, அதனால இவனால போக முடியல. அப்பா, பாத்தியாப்பா, உன் பையனுக்கு கால் உடைஞ்சதால உனக்கு புண்ணியம், போகல போருக்கு, போன பையன் வருவானோ இல்லையோ தெரியாது, ஆனா உனக்கு வந்துட்டு நல்லது நடந்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இங்க வந்துட்டு எது நல்லது எது கெட்டது மாஸ்டர்ஸ்? எல்லாமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லதா தெரியுது, இன்னொரு நிமிஷம் கெட்டதா தெரியுது. அதுவே திரும்ப அதே ஊர்ஜனங்க என்ன சொல்றாங்க, பாரு உனக்கு புண்ணியம் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எதுல புண்ணியம் இருக்கு, எதுல பாவம் இருக்கு, எது நல்லது எது கெட்டது? இதுதான் மாஸ்டர் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. இந்த வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே அனுபவங்கள். அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
உண்மையிலே நல்லது கெட்டதுல நீங்க இருக்கீங்க, அந்த மாயைக்குள்ளேயே நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஈகோவுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே யதார்த்தம், ஒரு அனுபவம், அவ்வளவுதானே தவிர நீங்க வந்துட்டு அதை விட்டுட்டு வெளியே வந்தாதான் உங்க ஈகோவில இருந்து வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த பெரியவர் என்ன பண்றாரு, சம்பாதிச்ச பணத்தை மொத்தம் அவருக்கு அவர் பையனுக்கு கொடுத்துட்றாரு. ஏன்னா தான் பையன் கிட்ட உண்மையா இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்ப எனக்கு பையன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுக்கல, ஊருக்கு போனா காசு கொடுக்கல அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. இப்போ நான் அதை விட நம்ம வந்துட்டு தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு இந்தப்பா நீ இருக்கிறத கொடு, எவ்வளவு இருக்கோ அவ்வளவோ கொடு. ஏன்னா ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, பையன் தலையெடுத்தாச்சு, அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரத்துலதான் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீ கொடுக்குற. அப்படி இருக்கும்போது தனக்கானதை கொஞ்சம் வச்சுட்டு கொடுத்தா அவனை திட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது, தனக்கு இல்லை அப்படிங்கிற கஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது. சோ இதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஏன் அவர் அவ்வளோ இதுவா பண்றாருன்னா, அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தப்பே பண்ணல, நான் எப்பயுமே சரியா இருக்கேன், நியாயமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம் அப்படி இருக்கு. ஆனா இது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் கிடையாது. சோ ஒவ்வொரு அவங்கவங்களுடைய மனநிலைகளை பொறுத்தது. நல்லதுன்னு நாம நினைக்கிறது கூட, நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றது கூட என்னன்னா ஒரு ஈகோ தான். உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ தான் உங்களை அப்படி நல்லவனாவும் கெட்டவனாவும் சொல்ல வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு நல்லதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, நீங்க அதுலயே இருங்க. ஆனா சந்தோஷமா இருங்க அப்படின்றாரு சேத் மாஸ்டர். நான் நல்லது செஞ்சாதான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும், எனக்கு மேல சொர்க்கம் இருக்கு, அதுக்கு நான் போகணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஓகே, அதுல சந்தோஷமா இருங்க. இப்ப அந்த பையனை அவன் திட்டுறாரு, அந்த பெரியவர் அந்த பையனை திட்டுறாரு. அது பாவம் இல்லையா? அதுக்கப்புறம் இது நம்ம நல்லதுன்னு நினைக்கும் போது அது பாவம் ஆகுது இல்லையா? அப்ப எப்படி நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்கும்? சோ அத கூட நீங்க திருப்தியா செய்யுங்க. எப்படி செய்யணும்னா, ஓகே என் பையன் கிட்ட நான் கொடுத்துட்டேன், சந்தோஷமா கொடுத்துட்டேன். அவன் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு காசு வேணும், டேய் என்கிட்ட அத பொறுமையா சொல்லணும். அதை விட்டுட்டு நாம வந்துட்டு திட்டிக்கிட்டு அவன் கொடுக்கல அவன் கொடுக்கலன்னு எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருந்தா அது நமக்கு சரியா போகுமா? அது நமக்கு பாவம் இல்லையா? சோ அங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவு, நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறது இருக்கணும். நான் நல்லவன்றதும் நான் கெட்டவன்றதும் நம்மளுடைய ஈகோ அப்படிங்கிறாரு. இது ரெண்டுத்தையும் நீங்க தாண்டி வரணும்னா உங்களுடைய ஆத்ம சக்தி, மனோசக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கணும். சோ நமக்கு வந்துட்டு என்ன முக்கியமானது அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு எது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, எது நீங்க கெட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கூட ஒரு மாயை. இதுதான் நம்மளுடைய சிம்பிளான ஒரு வேர்ட் மாஸ்டர். ரெண்டுமே மாயை தான். அதுல இருந்து நாம வெளியே வரணும். இது எல்லாமே நம்மளுடைய ஞானத்தை பொறுத்து அது நமக்கு புரியும். இன்னைக்கு நம்ம கெட்டதுன்னு நினைக்கிறது நாளைக்கு நல்லதா இருக்கு. ஏன்னா அது வந்துட்டு அதனுடைய புரிதல் நமக்கு அதிகரிச்சுது. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கிறோம். இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய மேலதிகாரிக்கு கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சு அவரை திருப்திப்படுத்தி ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி நாம ப்ரமோஷன்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னும் போது என்ன அந்த இடத்துல அது கஷ்டமா இருக்கும். ஆனா நாம ப்ரமோஷன் வாங்கி அந்த இடத்துக்கு போகும்போது அது நமக்கு வாழ்க்கை அனுபவமா மாறிடும். அப்ப நாம வந்துட்டு நமக்கு கீழே இருக்கிறவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப நாம வந்துட்டு அதனுடைய புரிதல் நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். சோ அந்த புரிதல் வர்ற வரைக்கும் அது நல்லதாவும் தெரியுது, கெட்டதாவும் தெரியுது. ஆனா வந்துட்டு உண்மையிலேயே ஒரு புரிதலுக்காக தான் எல்லா நிகழ்ச்சிகளுமே நடக்குது, எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி உருவாயிட்டு இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது. நாம சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி சொர்க்கம் நரகம் இது எதுவுமே மேல கிடையாது. அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு அனுபவத்தை அடைஞ்சிட்டு மேல வரும்போது அடுத்த பிறவிக்கு எப்படிப்பட்ட அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டுட்டு அடுத்த முறை நீங்க போக போறீங்க. அவ்வளவுதானே தவிர இது பாவமும் கிடையாது. பாவம் பண்ணா போய் நம்மள நரகத்துல எண்ணெய் சட்டில போடுவாங்க, நெருப்புல போடுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஊசி மாதிரி இருக்கிற முள்ளுல போட்டு குத்துவாங்க அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா
ஆஹ் சில சினிமாக்கள் வந்தது, இங்கிலீஷ்ல இருந்து வந்தது. அந்த சினிமா எல்லாமே வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த நரகம் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவில காட்டும்போது உண்மையிலே நல்லா தெரிஞ்சது மாஸ்டர். உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரல் அதாவது சோல் பத்திய புக்ஸ் ஏதாவது இங்கிலீஷ்ல இருக்கிறது படிக்க முடியும்னா படிங்க. அந்த புக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க வந்துட்டு, இதுக்கு அடுத்து இருக்கிறது நரகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சினிமாவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். இங்க இருந்து நாம போகும்போது நம்மளுக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம கூட ஒவ்வொருத்தர் கூடயும் 2 மாஸ்டர்ஸ் வராங்க. நம்ம நம்ம இந்து தர்மத்தின்படி சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்துட்டு யம தர்ம யம தூதர்கள் வருவாங்க, இல்லைன்னா தேவ தூதர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி, தேவர்கள் வருவாங்க நம்மளுடைய புண்ணிய பாவத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே 2 பேர் வருவாங்க. அவங்க தேவர்களும் கிடையாது, யமன் கிடையாது, நமக்கு கைட் மாஸ்டர்ஸ். நாம எப்படி இருந்தா நமக்கு சரியா இருக்குமோ அதை நமக்கு வழிகாட்டுற 2 மாஸ்டர்ஸ் நாம இருக்கும்போது நம்ம கிட்ட வருவாங்க. வந்து அவங்க நம்மள கூட்டிட்டு போவாங்க. எப்பயுமே நம்ம பக்கத்துலயும் இருப்பாங்க அவங்க வந்துட்டு. ஆனா இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமா நம்மளால வெளியே வந்துட முடியும். இதுவே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யறதுன்னு புரியாது நமக்கு வந்துட்டு. த்ரீ லைவ்ஸ் அப்படிங்கிற புக்ல லோக்சங் ராம்பா அவர்கள் ஒருத்தர் இறக்குறத பத்தி, 3 பேர் இறக்குறத பத்தி சொல்வார். ஒருத்தர் வந்துட்டு ஒரு கூலி தொழிலாளி, இன்னொருத்தர் வந்துட்டு மதத்தின் மேல நம்பிக்கையோட இருக்கிறவர். இப்படி வந்துட்டு இருக்கிற 3 பேருடைய வாழ்க்கையை பத்தி அவர் சொல்வார். அந்த கூலி தொழிலாளி வந்துட்டு இறக்கும் போது அவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து பிறவி இருக்கு, இதுக்கு அடுத்து நாம டிராவல் பண்றோம், நாம இறக்க மாட்டோம் அப்படிங்கிற எந்த ஞானமும் அவருக்கு கிடையாது. ஆகையால அவர் இறந்த உடனே அவருக்கு வந்துட்டு தெரியுதாம், அவருடைய பாடி வந்துட்டு வெளியே வந்துட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு யாரும் கிடையாது. அதனால எல்லா நண்பர்களும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றது இவர? எப்படி போய் அடக்கம் பண்றது? அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் போட்டு அத பண்றது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சா உடனே அவரு வந்துட்டு மேல போகணும். ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ ஒரு தாருக்குள்ள இறுக்கிக்கிட்ட மாதிரி இருக்காம். நல்லா சூடா இருக்கிற தார் எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? ஒரு தார் நல்லா இறுகி இருக்கிற தாருக்குள்ள நம்ம கால் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? வெளிய எடுக்க முடியாது இல்லையா நம்மளால? அது மாதிரி ஒரு தாருக்குள்ள தன்னை வச்சு அடைச்ச மாதிரி இருக்காம். அதுல இருந்து வெளியே வர முடியலையாம். கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, எல்லாமே உடல் எல்லாமே இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட அவரால அசைக்க முடியலையாம். எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பாரமா இருக்காம். என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. தன்னுடைய கை கால்கள் தெரியுது, ஆனா அசைக்க முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஒரு உண்மையிலேயே நரகம் மாஸ்டர்ஸ். நரகம் மேல கிடையாது. ஆனா இந்த ஞானம் இல்லாததால அவரால அங்க இருந்து வெளியே வர முடியல. அவர் அந்த இறுக்கத்துக்குள்ளாரே இருக்கார். அப்ப அவர் வந்துட்டு இந்த கிளீன் பண்ணும்போது லோக் சங்கிராம்பா அவருடைய புக்கெல்லாம் கூட எடுத்து போடுறாங்க இல்லையா, அப்படி அவர் எடுத்துட்டு போகும்போது ஒரு புக்ல அவர் படிக்கிறாராம், இறந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயோ படிச்சிருக்கார். அந்த ஒரு லைன் அவருக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வருதாம், இறந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை இருக்கு அப்படின்றது. அந்த ஒரு லைன் ஞாபகம் வரும்போது அப்ப படிக்கும்போது அவர் திட்டிக்கிறாராம், இவன் ஒரு பைத்தியம், எப்ப பார்த்தாலும் இதை போல விஷயம் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. செத்ததுக்கு அப்புறமா எவன் இருக்க போறான்? செத்துட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எவன் இருக்க போறான் பார், லூஸ் மாதிரி எழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அவர் திட்டிட்டு அந்த புக்கை எடுத்து போடுவாரு. அந்த அப்படி படிச்ச அந்த ஒரு லைன் இப்ப நான் இறந்துட்டேன் அப்படின்னும் போது அவருக்கு ஞாபகம் வருதாம், இறந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கைங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு லைன் அவருக்கு ஞாபகம் வரும்போது ஏதோ ஒரு பாதை அவருக்கு ஓப்பன் ஆகுது. தான் எங்கேயோ இறுக்கிக்கிட்ட மாதிரி இருந்த அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்து கிளீன் ஆகுது. சோ அப்போ அவருக்கு தெரியுது, நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. சோ மாஸ்டர்ஸ், நாம நினைக்கிற அந்த சொர்க்கம் நரகம் எதுவுமே கிடையாது. இந்த ஞானம் ஒண்ணு இல்ல அப்படின்னா நமக்கு எங்க போகிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த உடலை விட்டு நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இல்ல அப்படின்னா ஒரு ஆஹ் இருட்டான ஒரு அறைக்குள்ள நாம சுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. சோ மாஸ்டர்ஸ், அப்போ சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, எல்லாமே வாழ்க்கை அனுபவங்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி, இப்ப எனக்கு தெரியும் நான் இறந்துட்டா வந்துட்டு
நான் மேல போவேன், எனக்கு இன்னொரு பிறவி இருக்கு, நான் போயிட்டு எனக்கு தெரியும் என்னுடைய கதை என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய புக்ஸ் படிச்சேன், தியானத்திலையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்ன பண்ணேன், இது நம்ம இந்த உடல் மட்டும்தான், இதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆன்மா, அதுதான் நம்மள இயக்குதுங்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இறப்புன்றது எனக்கு கஷ்டமாவே தெரியல. நான் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றேன், இந்த உடலை விட்டு அழகா என்னுடைய இடத்துக்கு நான் போயிடுறேன். அப்ப நான் போகும்போது என்ன பண்றேன், பார்த்தேன். நான் செஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒரு சினிமா மாதிரி உட்காந்துட்டு பார்க்கிறேன். என்னுடைய பிறவி மொத்தத்தையும் ஒரு சினிமாவா நான் பார்க்கிறேன். அங்க நான் அவர அடிச்சது, அங்க மத்தவங்கள நான் திட்டினது, எல்லாத்தையுமே நான் பார்க்கிறேன். அங்க பார்க்கும்போது எனக்கு எந்த தாட்டும் இருக்காது, எந்த உணர்வும் இருக்காது. ஸோ நான் திட்டினேன் அப்படின்னும்போது, நான் திட்டின வார்த்தையும் எனக்கு தெரியும். அப்ப வந்துட்டு திட்டி என்கிட்ட வாங்கிட்டாங்க இல்லையா? அவங்க பட்ட வலியும் எனக்கு தெரியும். இங்க நானா இருந்து பார்க்கல. பொதுவா இருந்து சாட்சியா பார்க்கும்போது, திட்டுன ஒருத்தருடைய விஷயமும் தெரியும். திட்டு வாங்கிட்டவங்களுடைய அனுபவமும் எனக்கு தெரியும். 2மே தெரியும்போது நான் என்ன பண்றேன், பாவம் அவர நான் திட்டிட்டேன் இல்ல, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர்கிட்ட நான் வந்துட்டு அடுத்த பிறவியில போய் கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கணும். என்னால அவர் இவ்ளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்றேன், டிசைட் பண்றேன். அடுத்த பிறவி எனக்கு எப்படி இருக்கணும். அவர் என்னுடைய பிறவியில இந்த இடத்துல இந்த நேரத்துல வரணும், அவருக்கு நான் மன்னிப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் நடக்குதே தவிர, அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த மன்னிப்பு கேட்கறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை என் லைஃப்ல நான் கிரியேட் பண்றேன்னா, அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்றேன், அந்த நபரை நான் கிரியேட் பண்றேன், எந்த நேரத்துல எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல நமக்கு எதுவுமே கிடையாது. மேல வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம நினைப்போம், இங்க வந்ததுக்கு அப்புறமா இவ்ளோ கஷ்டப்படுறோம், இவ்ளோ கஷ்டத்தையும் நானா எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இவ்ளோ கஷ்டத்த யாராவது எழுதிட்டு வருவாங்களா? எங்க வீட்ல எங்க அம்மா கூட சொல்லுவாங்க வந்துட்டு, "யாராவது எழுதும்போது லூஸ் மாதிரி எழுதிப்பேனா நானு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு, இப்படியெல்லாம் கூட எழுதிப்பாங்களா லூஸ் மாதிரி? சரியா படிப்பு இல்ல, சரியா வந்துட்டு இது பேச தெரியல அப்படின்னா, அப்ப இப்படியெல்லாம் கூடவா யாராவது எழுதிப்பாங்க? புத்தி இருக்க எழுதும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்துட்டு. ஆனா அப்படி கிடையாது வந்துட்டு. மேல இருக்கும்போது நம்ம ஒரு ஹையர் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அந்த இடத்துல வந்துட்டு துக்கம் இருக்காது, வலி இருக்காது, எதுவுமே இருக்காது. சீதா மாதா இதுல கூட சொல்லியிருப்பாங்க வந்துட்டு. அன்டோல்டு சாரி அ அ தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாய். இப்பதான் நான் அந்த புக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பிஎம்சில வந்துட்டு. அந்த புத்தகத்துல கூட சொல்லியிருப்பாங்க மகாலட்சுமி தேவி. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மேல நீங்க உங்களுடைய லைஃப டிசைன் பண்ணும்போது, அந்த இடத்துல உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறதோ, ஃப்ரீக்வன்சிங்கிறதோ அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு கீழ இந்த துக்கத்த நாம அனுபவிக்க போறோம் அப்படின்றது தெரியுமே தவிர, அந்த துக்கத்தோட வலி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க தெரியாது. ஏன்னா அங்க இல்ல. அந்த வழிகளே அங்க இல்ல. அந்த நேரத்துல நீங்க டிசைட் பண்றீங்க. ஆனா இந்த பூமிக்கு வரும்போது, அந்த வழி உங்களுக்கு அதிகமா தெரியுது. இங்க வந்தா தான் அதை அனுபவமா தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் இங்க வரும்போது தான் நமக்கு எல்லாமே டிஃபரெண்ட்டா தெரியுதே தவிர, மேல இருந்து நாம பார்க்கும்போது நல்லது, கெட்டது எதுவுமே கிடையாது. எல்லாமே வாழ்க்கையுடைய அனுபவம். அப்படின்னு சொல்றாரு சேத் மாஸ்டர்ஸ். சோ நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு எதுடா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளயும் ஆன்மாங்கிறது இருக்கு. எல்லா உயிர்களுமே ஒரு மிக பெரிய ஆன்மாவுக்குள்ள இருந்து பிரிந்து வந்திருக்கிற ஆன்மாக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க மனிதர்களா இருக்கீங்க, அது விலங்குகளா இருக்கு, செடிகளா இருக்கு. இப்படி எல்லாருக்குள்ளயும் ஆன்மா அப்படிங்கிறது இருக்கு. அத நாம மதிக்கணும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒவ்வொரு ஆன்மாவும் வந்துட்டு ஒன்னொன்னுத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. இப்ப நம்ம நினைக்கிற நம்மள சுத்தி இருக்க மனிதர்கள் ஆகட்டும், எல்லாருமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியில தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். இங்க நான் தனி, நீ தனி, எனக்குன்னு ஒரு இது, உனக்குன்னு ஒரு இது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இங்க எல்லாரும் சேர்ந்து பரிணாமத்தை அடையிறோம். அதே போல தனியாவும் பரிணாமம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து போகக்கூடிய பரிணாமமும் இருக்கு. அந்த பரிணாம வளர்ச்சியில நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இறைவன் அப்படிங்கிறவர் நிறைந்திருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்க எதை ஆன்மாவா நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய இறைவன்.
அவர் உங்களுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத மறக்காதீங்க. உங்களுடைய யதார்த்தங்களை நீங்களே தான் உருவாக்குறீங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்து சேத் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கையுடைய அனுபவங்களை நீங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள எல்லா திறமைகளும் இருக்கு. எல்லா திறமையும். அவருக்கு இருக்கே எனக்கு இல்லையேன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள கூட எல்லா திறமையும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதையும் சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட உங்களால உருவாக்க முடியும். இததான் மாஸ்டர் அவர் ஞாபகம் வச்சுக்க சொல்றார். நல்லது கெட்டதை எல்லாம் நீங்க தாண்டணும் அப்படின்னா இந்த 6 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அனுபவமா இருக்கும். உங்களுடைய ஆத்ம ஞானம் வளர வளர இப்ப நாம பாக்குறோம் இல்லையா அந்த வேறுபாடுகள் பூமியில நாம பாக்குறோம் இல்லையா, ஜீவஹிம்சை அப்படிங்கிறது, இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மதங்களுக்குள்ள போராட்டம். என்னுடைய மதம் தான் பெருசு, உன்னுடைய மதம் தான் பெருசு அப்படின்ற போராட்டங்கள், போர்கள், இது எல்லாமே மறைந்து போகும் அப்படின்றாங்க. நம்ம எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்றோமோ அது எல்லாமே இயல்பா மறைஞ்சிடும். எப்ப போயிடும்? உங்களுக்குள்ள ஆத்ம சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது உங்களுடைய மைண்ட் பவரை அவங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே மைண்ட் பவரா தான் அவர் சொல்லியிருப்பாரு வந்துட்டு. ஸோ நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்ம சக்தியை நாம வளர்த்துக்கும் போது இந்த கெட்டதுன்னு நாம சொல்ற எல்லாமே மறைந்துடும். இந்த உலகத்துல அன்பு மட்டுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்துட்டு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம வந்துட்டு ஆன்மா எல்லாருக்குள்ளயும் அதே ஆன்மா தான் இருக்கு. எல்லாருக்கூடயும் சேர்ந்துதான் நம்மளுடைய சைத்தன்ய பரிணாமம் அப்படிங்கிறது இருக்கும். இங்க நாம கத்துக்கிற எல்லாமே ஒரு அனுபவம் தான். இங்க நாம கத்துக்கிற இந்த கல்வி ஆத்ம கல்வி, ஆன்ம கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. சார் அன்னைக்கு கூட கேட்டார் இல்லையா, இந்த எஜுகேஷன் ஒரு குரூப் ஒரு சப்ஜெக்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. இதை நாம எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சேத் மாஸ்டர்ஸ். இது ஒரு லெசன். அதுதான் நம்ம கத்துட்டு இருக்கிறோம் இங்க வந்துட்டு. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்துட்டு உயர்ந்த தெய்வீக ஆன்மாக்கள். இங்க யாருமே வந்துட்டு குறைந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குள்ளயும் இறைவன் அப்படிங்கிறாரு இருக்கிறாரு. எல்லாருமே உயர்ந்த தெய்வீக நிலையில இருக்காங்க. ஆகையால நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு என்ன நான் ப்ரூஃப் பண்ணிக்கணும் எப்பயுமே. நான் நல்லவன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிக்கணும். நான் செஞ்சது சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களும் தெய்வீக ஆன்மா தான். அவங்களும் தெய்வீக ஆன்மா தான். ஆன்மாவின் நிலையில எல்லாத்தையுமே உங்களால புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் மாஸ்டர்ஸ். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரையும் நாம சார்ந்திருக்க தேவையில்லை. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு எந்த குருவோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த குரு தீட்சை கொடுக்கறதால, அந்த குரு நம்ம தலை மேல கை வைக்கிறதால, நாம வந்துட்டு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆத்ம ஞானம் எந்த புரிதலோட இருக்கோ, அதை பொறுத்துதான் உங்களுடைய ஆன்மா முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ இங்க வந்துட்டு நம்மள நாம தான் எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு நம்ம முன்னேற்ற முடியும். உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கோ, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதை நீங்க அப்படியே நேசியுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்க சுச்சுவேஷன் ஆகட்டும், உங்களுடைய குணங்கள். நான் வந்துட்டு எந்த குணத்துல இருக்கிறனோ அந்த குணத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். துரியோதனன் கிட்ட வந்துட்டு கிருஷ்ணர் கேட்பாரு வந்துட்டு. இல்ல கிருஷ்ணர் இல்ல, வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டு கிருஷ்ணர் தான் சொல்லுவாரு வந்துட்டு, துரியோதனா நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு துரியோதனன் சொன்ன எனக்கு எல்லாமே தெரியும். நான் தப்பு செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் கெட்டதுதான் செய்யறேங்கிறது தெரியும். ஆனா கிருஷ்ணா, உன் பேச்ச கேட்கறதுக்கு அர்ஜுனன் இருக்காரு, பாண்டவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீ சொல்லு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ என்னுடைய குணம் இதுதான், நான் இப்படிதான் இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் இதுதான். அததான் அவர் ஃபர்ஸ்டே சேத் மாஸ்டர் சொல்றாரு. நீங்க நல்லதுன்னு எதை நினைக்கிறீங்களோ, அதன்படியே நீங்க வாழணும்னு நினைச்சா வாழுங்க.
அவ்வளவுதான். அந்த அனுபவம் இருக்கு. இந்த கெட்டவன் அப்படிங்கிற அனுபவம் கூட எல்லாருக்குள்ளயும் இருக்கா மாஸ்டர்ஸ். நான் இன்னைக்கு இவ்ளோ கிளாஸஸ் சொல்லிடுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஞானி அப்படிங்கிறதும், எப்பயுமே நான் வந்துட்டு நல்லவ அப்படிங்கிறது கிடையாது. எனக்குள்ளயும் வந்துட்டு கெட்டது பண்ணியிருக்கிற அனுபவங்கள் இருக்கு. இப்பயும் வந்துட்டு நான் செய்யறது எல்லாருக்குமே பிடிக்குமான்னா, எல்லாருக்கும் பிடிக்காது. நீ என்ன எங்க வீட்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. என்னுடைய நாத்தனார் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு வந்துட்டு, "தியானம்லாம் இப்ப தேவையில்லம்மா. அதெல்லாம் அப்புறமா செய்ய வேண்டியது. இப்ப சம்பாதிக்கிற வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். "அவரு சம்பாதிக்கிறாருல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீ சப்போர்ட்டா போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "நீயும் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ, இது நான் செய்ற இந்த நல்லது கூட அவர பொறுத்தவரைக்கும் அது கெட்டதா தான் தெரியுது வந்துட்டு. இங்க நல்லது, நல்லவங்க, கெட்டவங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனா எனக்கு புடிச்சிருக்கு. நான் செய்ற வேலை எனக்கு திருப்தியா இருக்கு, புடிச்சிருக்கு. எனக்கு எது வருமானம் வரணும்னு நான் நினைக்கிறேனோ, அது நிச்சயம் வரும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அது நம்பிக்கை எனக்குள்ள ஆழமா இருக்கிறதால என்ன ஆகுது, ஈஸியா நான் பண்ணிட்டே போறேன். அவர் சொல்வாரே தவிர திட்ட மாட்டார். ஸோ அவரும் ஒரு அக்கறையில என் மேல சொல்றாரு, அப்படின்னு சொல்லிட்டு நான் அத அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேனே தவிர, என்னுடைய வேலைய நான் செஞ்சுட்டு இருப்பேன். இது எனக்கு ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய வேலையில நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்த நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விட்டுடுவேன். அவரையும் திட்டிக்க மாட்டேன் வந்துட்டு. ஸோ, இங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய பௌதீக உலகத்துல பார்க்குற அரசியல், சமுதாய நிலைகள் அல்லது புவியியல் நிலைமைகள், இத பத்தி எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க. எது இத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. எந்த கட்சி அதாவது எப்படி அப்படின்னா, இப்ப நமக்கு தெரியும். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கிற ஒரு மனிதர் ஒரு ஆட்சிய செஞ்சா, ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த மனோதைரியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவே வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனிதர் 2 மனிதர்களையுமே நாம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனோதைரியம், அந்த மனதிடம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தேவை. இத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுடைய தாட்ட நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல கூட மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய தாட் எனக்கு ஆட்சி செய்பவர் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கணும். ஒரு நல்ல குணத்தோட இருக்கணும். ஒரு நல்ல மனோதிடத்தோட அவர் இருந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள வர அந்த தாட் எல்லாருக்குள்ளயும் வரும்போது நிச்சயமா அந்த மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு எது தேவை நீங்க நினைக்கிறீங்களோ முதல்ல அத நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க எத குடுக்குறீங்களோ, அத வந்துட்டு இயற்கை உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கும். உங்களுக்கு பணம் தேவையா இருக்கா? உங்க கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் மத்தவங்களுக்கு குடுங்க. மத்த ஆர்கனைஸ்க்கு குடுங்க. அப்ப திரும்ப அந்த பணம் உங்களுக்கு அதிகமா வரும். உங்ககிட்ட அன்பு எ என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் என்கிட்ட நல்லாவே பேசல, அன்பாவே இருக்கலன்னு உங்களுக்கு தோணுதா? அந்த அன்ப நீங்க மத்தவங்களுக்கு குடுங்க. அப்போ யுனிவர்ஸ் உங்கள என்ன பண்ணும்னா, அந்த அன்ப குடுக்கறதுக்கான மனிதர்களை உங்கள சுத்தி ஏற்படுத்தும். இதுவரைக்கும் உங்களுக்கு அன்பு காட்டாதவங்க எல்லாருமே அங்க மாறலாம். இல்ல நீங்க வேற ஒரு இடத்துக்கு போகலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஸோ, உங்களுக்கு எது தேவை நீங்க நினைக்கிறீங்களோ, அத நீங்க குடுக்கும்போது, இயற்கை என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலைகளை உங்ககிட்ட குடுக்குது. இத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். முக்கியமா அவரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எதையெல்லாம் பாராட்டுறீங்களோ, எதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும். எஸ் மாஸ்டர்ஸ். நீங்க எத பேசுறீங்க? எத பாராட்டுறீங்க? எத நினைக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். நான் எத குடுத்துட்டு இருக்கேன் வெளி உலகத்துல என்கிட்ட இருந்து எது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாரு நான் புலம்பிட்டு இருக்கேன்னா, அந்த கஷ்டம் என்கிட்ட வரும். எப்பயுமே நான் ஒருத்தர பாராட்டிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, என்ன பாராட்டக்கூடிய, எனக்கு உத்வேகம் குடுக்கக்கூடிய நபர்கள் என்னை நோக்கி வருவார்கள். இதுதான் மாஸ்டர்ஸ் நாம தெரிஞ்சுக்கணும். அத்தகைய நிகழ்வுகள் தான் நம்ம கிட்ட வரும், உருவாகும். இங்க நமக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட உணர்வு நிலைகள்ல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. மத்தவங்கள நாம பாராட்டுறதன் மூலமா
நம்ம கிட்ட இருக்கிற மனநிலைகள், குறைகள் எல்லாமே படிப்படியாக மறைஞ்சு நல்ல ஒரு நிலையை, மனோதிடத்தை உங்களால் அடைய முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும். எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். சோ இதுதான் நல்லது கெட்டது. இங்க எதுவுமே நல்லதும் கிடையாது, எதுவுமே கெட்டதும் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள். இந்தந்த நிலைக்கு நம்மளுடைய புரிதல் புரிதல் அதிகரிக்கும் போது, இன்னைக்கு ஒரு மனைவி நம்ம திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம புரிதல் அதிகரிக்கும் போது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அவ அப்படித்தான், என்ன பண்றது, அவளுடைய குணம், அதை மாத்தவே முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துடுவோம் நாம வந்துட்டு. எப்ப அந்த அக்செப்டன்ஸ் வருதோ அப்ப அவங்க செய்யறது எல்லாமே அவன் குணம் தான், அவ்வளவுதான், தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்துட்டு நம்மள சரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். நாம கொஞ்சம் மனதிடத்துக்கு வரோம். ஓகே, அவங்க அவ்வளவுதான்னாலும் நம்ம ஃபேமிலியை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் அவேர்னஸ் நாம எடுத்துட்டு வரோம். மத்தவங்க ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாமளே அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரும் கெட்டவங்களும் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது. அவங்க கூட அவங்கவங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவங்க ஞானத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்திருக்கோம். ஆன்மாவின் நிலைகள் 7 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 7 நிலைகள்ல இருக்கிறவங்க தான் நம்மள சுத்தி இருக்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த 1000 சீட்ஸ் ஆஃப் ஜெய் சொல்றதுக்கு முன்னாடி நான் நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் எல்லாம் வந்துட்டு ஹையர் ஸ்டேஜ்ல இருக்காங்க. கௌரவர்கள் வந்துட்டு கீழ ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க வந்துட்டு மகாலட்சுமி தேவி சொல்லுவாங்க வந்துட்டு, பாண்டவர்கள் வந்துட்டு அப்பதான் அந்த கடவுள் கிட்ட இருந்து வந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க கிட்ட அனுபவங்கள் கிடையாது. நாலேட்ஜ் இருக்கு. எல்லாமே வந்துட்டு இதுதான் செஞ்சா நல்லது. எல்லாமே தெரியும் வந்துட்டு. நேர்மையா இருக்கணும், நீதியோட இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா பிராக்டிக்கல் நாலேட்ஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதனால எந்த பக்கம் போறதுன்னு புரியாம அவங்க வந்துட்டு தவிக்கிறாங்க. தன்னுடைய பிளானிங் அப்படிங்கிறது குறைவா இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு. சோ அப்ப வந்துட்டு கடவுள் கிட்ட இருந்து அப்பதான் வந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறத கடவுளோட கனெக்டிவிட்டி அவங்களுக்கு கிட்ட இருக்கு. அப்ப கௌரவர்கள் யார் அப்படின்னா, கௌரவர்கள் வந்துட்டு கொஞ்சம் அனுபவம் அடைந்த ஆன்மாக்கள். எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு திடமா நம்பினாங்க அவங்க வந்துட்டு. அது நல்லதா கெட்டதா எனக்கு தேவையில்ல. என்னுடைய நாடு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது திடமா நம்பினாங்க வந்துட்டு. கர்ணன் அப்படிங்கிறவர் வந்துட்டு எல்லாரையும் விட ஹையர் ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படிங்கிற இந்த 3 நிலைகளையும் வந்துட்டு அந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருப்பாங்க வந்துட்டு. சோ நாம நினைக்கிறோம் நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கடவுள் கிட்ட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் மாஸ்டர்ஸ் நாம நினைக்கிற விஷயம். நல்லது கெட்டது எல்லாமே நம்ம அனுபவங்களை பொறுத்தது, நம்ம புரிதல் நிலைகளை பொறுத்தது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அவங்கவுங்க சுச்சுவேஷன்ல அவங்கவுங்க கரெக்டா இருக்காங்க. எல்லாருமே ஆன்மாக்கள். அததான் அவர் சொல்றாரு. எல்லாருமே ஆன்மாக்கள். அந்த ஆன்மா கலந்துதான், நீங்க ஒன்னா சேர்ந்துதான் பயணம் செய்ய முடியும். இவர் எனக்கு வேண்டாம், இவர் கெட்டவரு, இவர் எனக்கு வேண்டாம், இந்த சுச்சுவேஷன் எனக்கு கெட்டது அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு அதை எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு திரும்ப 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 அவங்கவுங்க லைஃப்ல வந்துட்டே இருப்பாங்க. எப்ப நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, ஆமா அவங்களுடைய குணம் அவ்வளவுதான் அப்படின்னு எப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ அவங்கள பத்தி டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நல்லது கெட்டது அப்படிங்கிறது இந்த பூமியில எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். நம்மளுடைய அனுபவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை பொறுத்து, நம்மளுடைய ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளருதோ அதை பொறுத்து நாம வெளியில பாக்குற இந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறும். போர்கள் மறையும், இங்க இருக்கிற மத கலவரங்கள் எல்லாமே மறையும், எல்லாமே மறைஞ்சிரும். அதுக்கு ஒரே வழி ஆத்ம ஞானம். ஆஹ் சுவாமி ராமா அவங்க வந்துட்டு அப்ப இந்தியாவுல போர் நடந்துட்டு இருக்கான். வெளிநாட்டு, அதாவது ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுல போர் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக எல்லாரும் வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப தன்னுடைய குரு கிட்ட கேட்கிறாரு, குருதேவா நான் வந்துட்டு அந்த இந்திய போர்ல வந்துட்டு நானும் போய் பங்கெடுத்துக்கணும், இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார்.
அப்ப அவருடைய குரு சொல்வாராம், அது செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ அதுக்காக பொறக்கல. நீ வந்துட்டு ஒரு உயர்ந்த ஞானத்த தெரிஞ்சுக்க போற. அந்த ஞானத்த நீ எல்லாருக்கும் குடுக்க போற. அதன் மூலமா இந்த ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நீ நினைக்கிற இந்த சின்ன சந்தோஷத்த விட மிகப்பெரிய சந்தோஷத்த உன்னால இந்த ஜனங்களுக்கு குடுக்க முடியும். ஆகையால நீ அதுக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஸோ மாஸ்டர்ஸ், நாம நினைக்கிறோம் போயிட்டு அங்க போர் புரிஞ்சாதான், அங்க போர் இது செஞ்சாதான் நாம வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யாராவது நம்மள ஒருத்தர் திட்டிட்டே இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அவங்க கிட்ட எவ்வளவோ நம்ம வாதிட்டுட்டு இருந்தா கூட, அவர் வந்துட்டு திட்டிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு நேரத்துல சோர்ந்து விட்டுடுவோம். அப்ப சைலண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு? திட்டி திட்டி அவர் கூட நம்ம கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல அப்படின்னா, அவர் கூட சோர்ந்து போயிடுவாரு. ஸோ அந்த பொறுமை அப்படிங்கிறது நமக்கு தேவை. எந்த இடத்துலயும் நாம வாதிட்டுட்டே இருக்கிறதால மட்டுமே நாம ஜெயிப்போம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல, ஒரு 4 வார்த்தையில கூட நீங்க நினைச்சத சொல்ல முடியும். அததான் நாம புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் நாம இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, 100 வார்த்தை இருக்க வேண்டிய இடத்துல 4 வார்த்தையில எப்படி நான் புரிய வைக்க முடியும். அதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இங்க எல்லாமே நம்மளுடைய புரிதல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். தேங்க் யூ சார்.